கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல். ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கான என்ட்ரிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ போடுறதுக்காக நான் இப்போ தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி நான் மார்னிங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். அது ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி எத்தனை என்ட்ரி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது காமிக்கும். ஓகேங்களா, ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது என்ட்ரி எடுக்க போகிறேன். அது வந்து எப்படி இருக்குது, எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இந்த இடத்துல வந்து ஒரு 2 லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே ஒரு லெவல் இருக்குது, 3 லெவல்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த 2வது லெவல்கிட்ட வந்துருச்சு. மேலே உள்ள லெவலை பிரேக் பண்ணியிருக்கான். பட் மார்க்கெட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்து உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேண்டில்ஸுமே நல்லா ஹெவியாக தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் 1 மினிட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து லெவல்ஸில் எங்கேயுமே மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணல. மேஜர் லெவல் நோக்கி தான் போவோம் அப்படின்றது தான் என்னோடது. ஓகே, நான் இப்போ டைம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே நான் ஒரு $20 ப்ளேஸ் பண்ணுறேன். டவுன் ட்ரேடு தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு டவுன் எடுக்கிறேன். டைம் செட் பண்ணிட்டேன். 11:15 11:20 $20 நான் ஒரு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, ரீசன் என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ளே வந்த உடனே நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். இப்போ நான் வந்து போட்டதுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே நான் போட்டேன். என்ன ரீசன்னா, எனக்கு ஆல்ரெடி நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால, எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேவா, கண்டிப்பாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு எடுங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சதுனால நான் அதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு தான் இது. ஓகேவா, இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா, இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது இங்கே வந்து லெவல்ஸ் நான் பார்க்குறேன். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் இப்படி போய் இங்கே வருது. இந்த லெவல்ஸை டச் பண்ணோடனே மார்க்கெட்டு ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியலை. திருப்பி அடுத்தவன் ஸ்ட்ராங்காக கீழே நின்றாகிறான். அப்போ வரும்போது இதுதான் ஃபஸ்ட் லெவலு, இது 2வது லெவலு, இங்கே ஒரு லெவலு, 3வது லெவல் இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா, இப்போ நான் லெவல்ஸ் பார்க்குறேன். இப்போ இந்த லெவல்ஸில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை அவன் பிரேக் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் லெவல், அதாவது இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். 1 மினிட்டில் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் கேண்டில்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மினிட் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பையர் ட்ரை பண்ணியிருக்கான். கொஞ்சம் அவனால் முடியல, ஸ்ட்ராங்காகவே பிரேக் பண்ணிட்டான். ஓகேவா, ஸ்ட்ராங்காகவே பிரேக் பண்ணாலும் அடுத்ததாவது அவன் கேண்டில் ஃபார்ம் பண்ணானான்னு கேட்டால் அடுத்துமே ஃபார்ம் பண்ணலை. அடுத்துமே அவன் புல் பேக் எடுத்திருக்கான். ஆனால் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே புல் பேக் ஆகி தான் இங்கே மார்க்கெட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, புல் பேக் சொல்கிறது இந்த இது நமக்கு கேண்டில்ஸ் லோ வச்சுருக்கு. கேண்டிலோட லோ ஹை வந்து ஃபுல் பேக் ஆக்ட் ஆகும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் எடுத்து தான் இங்கே வந்தான். பட் இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்தவன் இந்த லெவல்லே அவன் ரெஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ அடுத்து அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடச்சா மட்டும்தான் அவன் ரிவர்ஸ் ஆக முடியும். இந்த லெவலை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் கூட வர்றதுக்கான பாசிபிள் அதிகம். இந்த இடத்துல ஒரு சும்மா 1-2 க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டு அவன் திருப்பியும் 1 மினிட்டில் ஒரு 1-2 க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டு அடுத்து அவன் இது செல்லராக தான் 5 மினிட் கேண்டில் செல்லராக முடிகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு தான் நான் இங்கே போயிருக்கேன். ஒருவேளை இது லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட நான் ஒரு MTG நான் போவேன், பார்க்கலாம். ஓகேங்களா, 5 மினிட்டில் பார்த்திங்கன்னா இப்போ க்ரீன் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. 5 மினிட்லையுமே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டமாக வரும்போது மூமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே வந்து செல் ட்ரேட் போனேன். ஓகே, பார்க்கலாம். என்ட்ரிஸ் வந்து நான் இப்போ கரெக்டாக தான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அனலைஸும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்த என்ட்ரி ஒரு MTG போகலாம். ஓகே, பையர் ட்ரை பண்ணாலும் இன்னமும் நமக்கு 2 நிமிஷம் இருக்குது. இந்த அடுத்து வரக்கூடிய 2 நிமிஷத்தில் இந்த லெவலை பிரேக் பண்ணி நம்ம என்னோடய என்ட்ரிக்கு கீழே வந்து செல்லர் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் எதுக்கும் MTG போகிறதுக்காக நான் வந்து $20 40 மாற்றிக்கிறேன். நான் மொபைலில் தான் ட்ரேட் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து மொபைல் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஓகே, பையர் ஸ்ட்ராங்காகவே என்ட்ரி ஆகிட்டுருக்கான். இங்கே ப்ரீவியஸாக வந்த பையருமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அவன் வந்து அடுத்து வந்திருக்கக்கூடிய செல்லரை பார்த்திங்கன்னா தெரியும், செல்லர் ஒன்றும் வீக்காலாம் ஆகலை. இங்கேயுமே பையரு ட்ரை பண்ணியிருக்கான். இங்கே செல்லரோட ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது.
இந்த கேண்டிலில் செல்லரோட ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மூவ் பண்ணி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து தான் அவன் வந்து இந்த இடத்துல வந்து தான் பையர் வந்து அவனோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் காமிக்கிறான். அப்படிங்கும்போது அடுத்து நம்ம மேக்ஸிமம் வந்து உடனே அவன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அவன் கண்டிப்பாக ஒரு லெவலை ரீச் பண்ணி தான் அவன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் நம்ம செல் ட்ரேட் போனோம். பார்க்கலாம், இந்த கேண்டில் வந்து முடியட்டும். ஓகே, இந்த கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இங்கே ஒரு கேப்பு வச்சுருக்கான், இங்கேயுமே ஒரு கேப் இருக்குது. ஓகே, இந்த கேண்டில் லாஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எம்டிஜிக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன். டைம் செட் பண்ணிவிட்டேன். ஓகே, லேட் என்ட்ரி ஆயிடுச்சு. லேட் என்ட்ரி. சரி, ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த லெவலை பிரேக் பண்ணி இங்கே வருவோம். இவன் இங்கே திரும்பின இடத்தையும் பிரேக் பண்ணி இந்த லெவலை அவன் ரீச் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் என்னோட இது. பார்க்கலாம். என்ட்ரி மட்டும் மிஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் லேட் என்ட்ரி. இங்கே போடுறதுக்குள்ள இங்கே விழுந்துருச்சு என்ட்ரி. ஓகே, என்ட்ரி இங்கே போட்டிருக்கணும், இங்கே விழுந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, பார்க்கலாம். லாஸ் வருது அப்படிங்கிறது காமன் தான். என்ட்ரி ஒரு நாளைக்கு 10 என்ட்ரி எடுக்கிறோம்னா அதில் 1-2 என்ட்ரி லாஸ் ஆகுது அப்படின்னா அது காமன் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி நமக்கு போட்டு நம்ம 5-10 ட்ரேட் போடுறோம், 4 தான் ப்ராஃபிட் ஆகுது, 6 லாஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ப்ராப்ளம். ஓகேங்களா? 10 என்ட்ரி எடுக்கும்போது 3 என்ட்ரி நமக்கு லாஸ் ஆனாலும் அது தப்பு இல்லை, அது நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் வந்து என்ட்ரி எடுத்ததில் $20 போட்டு நான் எடுத்தேன், அது லாஸ் ஆகிடுச்சு. $40 போட்டு நான் எம்டிஜி போயிருக்கேன். பார்க்கலாம். 5 மினிட்டில் கேண்டில்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த கேண்டில் கண்டிப்பாக செல்லராக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கேண்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மூமெண்டமாக வந்துட்டு இருந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு செல்லர் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பையர், அதுக்கு அடுத்து கூட ஒரு பையர் வரதுக்கு ட்ரை பண்ணலாம். உடனே ஒரு பையர் வருவானான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். பார்க்கலாம். அவன் என்ட்ரி மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் டோஜியம் வந்தால் கூட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். பார்க்கலாம். இது மேக்ஸிமம் ஒரு செல்லர் கேண்டிலாக வரணுங்கிறது தான் என்னோட ஒரு, இந்த கேண்டிலோட பாதி இது இந்த அளவுக்கு அது ஒரு செல்லர் கேண்டில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கான்ஃபிடென்ட்டான இருக்குது. பார்க்கலாம். ஓகே, ட்ரேடிங்கில் நமக்கு எதுவுமே 100% கிடையாது. எல்லாமே நம்மளோட அனலைஸில் தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பையர் வருவான் செல்லர் வருவான்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, அனலைஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துருக்கணும், ஆனால் என்ட்ரி மிஸ் ஆகி கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. ஸோ பரவாயில்ல, பார்க்கலாம் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை இதுக்கு கீழே வந்து நமக்கு லாஸே ஆனாலும் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அனலைஸ் கரெக்டுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து இந்த கேண்டில், அதாவது இந்த ஒரு லெவல் எடுத்து நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இந்த லெவல் எடுத்து இங்கே வைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல தான் டவுன் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஒருவேளை அது ஒன்று முடிஞ்சு கேண்டில் முடிஞ்சு ஒரு டோஜியாக இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரிக்கு, செல்லர் என்ட்ரி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து அவன் முடிஞ்சிருந்தாலும் கூட, செல்லராக வந்து முடிஞ்சாலும் கூட அது நம்மளுடைய அனலைஸ் கரெக்டு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னு கேட்டால் நம்மளோட லேட் என்ட்ரினால நமக்கு லாஸு, மற்றபடி நம்மளோட அனலைஸ் கரெக்டுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, மேக்ஸிமம் இது செல்லராகவே வரணும். இங்கே எஃப்இஜி கேப் இருக்குது. கேப் ஆல்ரெடி மார்க்கெட் ஃபில் பண்ணி மேலே போயிடுச்சு. கேப் வச்சான், அந்த கேப் இந்த கேண்டில் ஃபில் பண்ணிருச்சு. இந்த ஃபில் பண்ணதுக்கு இங்கே ஒரு கேண்டில் கொடுத்துட்டான். அடுத்து இங்கே தான் வர்றான். ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஃப்இஜி, இங்கே மேலே ஒரு எஃப்இஜி வைக்கிறான். அப்போ இது ஒரு செல்லரோட ஸ்ட்ராங்கு தான் குறிக்குது. அப்போது அடுத்து அவன் கண்டிப்பாக இன்னொரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி அவன் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி கேப்பு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ராங்னஸை குறிக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எஃப்இஜி அவன், இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய எஃப்இஜி மார்க்கெட்டிங்கே ஃபில் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃபில் பண்ணி போயிட்டான். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப்பில் எஃப்இஜி வைக்கிறான். பார்க்கலாம் எஃப்இஜி இருக்கா இல்லையாங்கிறது தெரில, பார்க்கலாம். ஓகே, இப்போயுமே வந்து நம்மளோட என்ட்ரிக்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட்டு. அதாவது நம்ம என்ட்ரி கொடுத்த இடத்துல இல்லை, நம்ம என்ட்ரி போட வேண்டிய இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே தான் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, ஓகே, பார்க்கலாம். இந்த கேண்டில் கண்டிப்பாக கீழே தான் வரணும்னு நினைக்கிறேன். இங்கே பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். ரெட் க்ரீன் பேட்டர்னு தெரியும். ரெட்டு க்ரீனு
ரெட்டு அப்படிங்கிறது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், நம்ம என்ட்ரி கீழே க்ளோஸ் வச்சுனா நல்லாயிருக்கும். என்ட்ரி வந்து இப்போ நம்மளோட என்ட்ரின்னு சொன்னால் கரெக்டாக இந்த பாயிண்ட் தான் நம்மளோட என்ட்ரி. ஓகேவா? ஓகே, இந்த நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த பாயிண்ட் தான், இந்த கேண்டில் தான் இந்த கேண்டிலோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பாயிண்ட். ஓகேவா? இந்த செல்லர் கேண்டில் தான் ஓப்பனிங் பாயிண்ட். அங்கே விழுக வேண்டிய என்ட்ரி நம்ம லேட் என்ட்ரியே கீழே விழுந்துருச்சு. அதனால் இது வந்து 1 2 3 4 5வது கேண்டில் இது தான். இப்போது லேட் என்ட்ரியாக இருந்தாலும் நமக்கு கீழே நம்மளோட என்ட்ரிக்கு கீழே தான் மார்க்கெட்டு வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு ப்ராஃபிட். ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்மளோட அனலைஸில் தான் இருக்குது நமக்கு எல்லாமே. பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி டோட்டல் வந்து 3 ட்ரேட் எடுத்திருக்கோம். 3 ட்ரேடில் 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். இங்கே 3 காமிக்குது. இங்கே ஃபஸ்ட்டு ட்ரேடு காலையிலேயே நான் வந்து ப்ராஃபிட் பண்ணது. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இது நம்ம எடுத்தோம். இந்த என்ட்ரி வந்து இப்போ எடுத்தது, இது காலைல ப்ராஃபிட்டு. இது இப்போ எடுத்தது லாஸ் ஆச்சு. எம்டிஜியில் இது ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இனி அடுத்த என்ட்ரி போகலாம். டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வீடியோ போட்டோன்னா அது பெருசாக ஆகும். அதனால் வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஃப்ரீ டெலகிராம் குரூப் தான். நீங்கள் யாரும் அதில் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீ அடுத்த 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு தான் பாசிபிள் அதிகம். இருந்தாலும் நம்மளோட டார்கெட்டு அந்த இடத்துல இது வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம போகணும். அதுக்கப்புறம் அது வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் திருப்பி ஒரே சார்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். அதனால வந்து நான் இங்கே வந்து என்ட்ரி அவாய்ட் பண்ணுறேன். 5 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஓகேவா? நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி, இந்த கேண்டில் இந்த அளவுக்கு அது வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக இங்கே செல்லர் கேண்டில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.